Hello, my name is C. Dakshinamurthy. ஸோ நான் ஏஎம்ஐ கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கேன். ஸோ மோர் தேன் 20 இயர்ஸாக சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது சி ஷார்ப்பை பற்றி படிக்க போகிறோம். ஸோ வாட் யூ மீன் பை சி ஷார்ப்? ஸோ சி ஷார்ப்ன்றது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். ஸோ ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் வந்து விண்டோஸ் அப்படின்ற ஓஎஸ் வந்து இனிஷியலாக கொண்டு வந்தப்போ அவங்க முழுக்க எதில் கான்சன்ட்ரேஷன் பண்ணாங்கன்னா C++ அண்ட் விண்டோஸ் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்டில் பயங்கரமாக கான்சன்ட்ரேட் பண்ணாங்க. அந்த டைமில் அவங்க என்ன பண்ணாங்கன்னா விஷுவல் பேசிக்ன்ற ஒரு லாங்குவேஜை க்ரியேட் பண்ணாங்க. தென் C++ம் விஷுவல் பேசிக்கையும் பயங்கரமாக டெவலப் பண்ணி விஷுவல் ஸ்டுடியோ அப்படின்ற ஒரு கான்செப்டை உருவாக்குனாங்க. ஸோ அதில் வந்து மைக்ரோசாஃப்ட் கான்சன்ட்ரேஷன் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அந்த டைமில் திடீர்னு பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் ஜாவா அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தார். ஜாவாவினுடைய மிகப்பெரிய பலம் என்ன அப்படின்னா அது எல்லா பிளாட்ஃபார்ம்லையும் ஒர்க் ஆகும், அவ்வளோ ஃபீச்சர்ஸ் இருக்குது, எல்லா லாங்குவேஜில் இருக்கிற ப்ராப்ளத்தையும் ஓவர் கம் பண்ணி கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லி அதை டெவலப் பண்ண ஆரம்பித்தாங்க. மக்களும் அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை பிக்கப் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அதனுடைய இந்த ஜாவாவினுடைய மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா அது கொஞ்சம் ஓப்பன் சோர்ஸ் மாதிரி இருந்ததுனால நிறைய பேர் கான்ட்ரிபியூஷன் பண்ணதுனால அது ரொம்ப சீக்கிரமாக டெவலப் ஆச்சு. பட் இருந்தாலும் அந்த டைமில் மைக்ரோசாஃப்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா திரும்ப விஷுவல் ஸ்டுடியோவையே பயங்கரமாக இம்ப்ரூவ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இதுவும் ஒரு பக்கம் நல்லா போயிட்டு இருந்தது. ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேலே டிகாம், அதாவது நம்மளுடைய ப்ரோக்ராம் நம்மளுடைய மிஷினில் மட்டும் ரன் பண்ணாமல் ஒரு சென்ட்ரலைஸ்டு சர்வரில் இருந்து ரன் பண்ணி ரிசல்ட் நம்ம கம்ப்யூட்டருக்கு வர மாதிரி என்ன பண்ணுன்றதை பண்ணி அந்த மாதிரி டிகாம் ரிமோட்டிங் டெக்னாலஜி அப்படி இப்படின்னு கொஞ்சம் போயிட்டு இருந்தாங்க. பட் நாளாக என்னாச்சு அப்படின்னா இந்த ஜாவாவினுடைய காம்படிஷன் ரொம்ப ஹெவி ஆயிடுச்சு. இவங்களால தாக்கு பிடிக்கவே முடியல. கொஞ்சமாக எல்லா டெவலப்பர்ஸும் என்ன பண்ணாங்கன்னா ஜாவாவுக்கு மைக்ரேட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா ஜாவாவில் ஒரு பைசா கூட செலவு பண்ண தேவையில்லை டெவலப்மெண்ட்டுக்கு. ஸோ ப்ரோக்ராமர் மட்டும் நல்லா ட்ரெயின் அப் பண்ணிட்டோம்னா எந்த செலவும் இல்லாமல் ஸோ டெவலப்மெண்ட் பண்ணலாம், எங்கே வேணாலும் ரன் ஆகும்போது எல்லாரும் சுவிட்ச் ஓவர் ஆக ஆரம்பித்தாங்க. அந்த டைமில் வேறு வழியே இல்லாமல் நம்மளும் அந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷனை டெவலப் பண்ணோம், ஜாவா மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயத்தை டெவலப் பண்ணோம் அப்படின்னு சொல்லி என்டையர் ஆர்கிடெக்சர், அது வரைக்கும் விண்டோஸ் அப்ளிகேஷன்னா இந்த மாதிரி தான் ரன் ஆகும் அப்படின்ற ஒரு மெத்தட் இருந்தது. அதை அப்படியே மாற்றி டிஃப்ரெண்ட்டாக ரன் பண்ணுறதுக்காக ஒரு ஆர்கிடெக்சரையே அவங்களுடைய ஓஎஸ்ஸையே மாற்றி ஸோ நம்மளுடைய ஓஎஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இங்கே இருக்குது. ஸோ விண்டோஸ் ஓஎஸ் இங்கே இருக்குது. அந்த விண்டோஸ் ஓஎஸ் மேலே என்ன பண்ணாங்க அப்படின்னா .NET ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை போட்டாங்க. திஸ் இஸ் ஈக்குவலன் டு நம்மளுடைய ஜாவாவினுடைய ரன் டைம் என்விரான்மெண்ட். ஸோ ஜாவா ரன் டைம் என்விரான்மெண்ட் இருந்தது அப்படின்னா அதை பேஸ் பண்ணி ஜாவா அப்ளிகேஷன்லாம் ரன் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய ஒர்க்கு கம்மி பண்ணிக்கலாம். இந்த ஜாவா ரன் டைம் என்விரான்மெண்ட்டில் என்ன இருக்கும்னா நிறைய ரெடிமேட் அப்ளிகேஷன்ஸ் இருக்கும். நம்ம அந்த ஏபிஐ கால் பண்ணோம்னாவே நம்மளுடைய ஒர்க்லாம் முடிஞ்சிடும். ஸோ அதே மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை உருவாக்கி ஜாவாவுக்கு காம்படிஷனாக உருவாக்கின ஒரு விஷயந்தான் .NET ஃப்ரேம் ஒர்க். அப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னா ஜாவா வேர்ல்டில் இருக்கிற எல்லா பெஸ்ட் லாங்குவேஜையும் அனலைஸ் பண்ணி மைக்ரோசாஃப்ட் டீம் என்ன பண்ணாங்க அப்படின்னா அது வரைக்கும் இருந்த லாங்குவேஜ் எல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது, C++, விஷுவல் C++, விஷுவல் பேசிக்கு, அதில் மறுபடியும் .NET ஃப்ரேம் ஒர்க்கை டெவலப் பண்ணால் பர்ஃபார்மன்ஸ்லேருந்து எல்லாம் ப்ராப்ளம் வருன்றதுக்காக அந்த ஃப்ரேம் ஒர்க்கை ரெடி பண்ணுறதுக்காகவே ஒரு லாங்குவேஜை உருவாக்குனாங்க. அந்த லாங்குவேஜுக்கு பேர் தான் C#. ஸோ இப்போ .NET ஃப்ரேம் ஒர்க் நம்ம என்ன பார்க்குறோமோ அந்த .NET ஃப்ரேம் ஒர்க்கை எதில் உருவாக்கியிருக்காங்க அப்படின்னா C# தான் உருவாக்கியிருக்காங்க. அப்படிப்பட்ட C# எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ அதை பயங்கரமாக டெவலப் பண்ணி இந்த .NET ஃப்ரேம் ஒர்க் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் 1.0 இருந்துச்சு, அதுக்கப்புறம் 2.0, அதுக்கப்புறம் 3.5, அதுக்கப்புறம் 4.0, 4.5, இப்போ பார்த்தீங்கன்னா 4.5 நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த அளவுக்கு டெவலப் பண்ணும்போது என்னாச்சுன்னா இப்போ எல்லாரும் மறுபடியும் ஜாவாவிலேருந்து .NETக்கு வர்றதுக்கு உண்டான அளவுக்கு என்னாச்சு அப்படின்னா இதனுடைய பவர்ஃபுல்னஸ் ஜாஸ்தி ஆயிடுச்சு.
ஏன்னு கேட்டால் மைக்ரோசாஃப்டினுடைய ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். யார் விட்டுட்டு போனாலும் வேற ஒரு டெவலப்பர் வந்தாங்கன்னா கொஞ்சம் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தாவே அவங்க அந்த அப்ளிகேஷனை புரிஞ்சிக்கிட்டு மாடிஃபிகேஷன் பண்ண முடியும். வேற ஜாவாவில் அந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி இல்லாததுனால என்ன பண்ணாங்க மறுபடியும், ஏன்னா விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஆரம்பத்தில் என்ன சொன்னாங்க, விண்டோஸ்னால் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும், வைரஸ் அட்டாக் ஆகும், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. வேற அதுக்கு தகுந்த மாதிரி இவங்க என்ன பண்ணாங்க, சர்வரில் இருந்து எல்லாத்தையும் இம்ப்ரூவ் பண்ணிட்டதுனால மறுபடியும் வேர்ல்டு லெவலில் இந்த லைனக்ஸ் அப்படிங்கிற பேர்லாம் அடிக்கடி யூஸ் பண்ணாமல் இந்த விண்டோஸ் சர்வர் அப்படிங்கிறதே ஏன்னா ரொம்ப ஈஸியாக மெயின்டைன் பண்ணலாம், எல்லாமே குயிலே மெயின்டைன் பண்ணிக்கலாம், கமாண்டெல்லாம் ஞாபகம் வச்சுக்க தேவையில்லை. அப்படிங்கிறதுனால எல்லாரும் மைக்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா C# லாங்குவேஜில் நம்ம ஒரு விஷயத்தை பண்ணுறோம் அப்படின்னா அது மிகப்பெரிய விஷயம். ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பர் அப்படின்னா கண்டிப்பாக C# லாங்குவேஜை தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு லாங்குவேஜை தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இந்த C# கற்றுக்கிறதுக்கு உங்களுக்கு என்னென்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா சி ப்ரோக்ராமிங் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். சி ப்ரோக்ராமிங்கை யூஸ் பண்ணி நிறைய ப்ரோக்ராம் பண்ணியிருக்கணும். சும்மா சார் எனக்கும் தெரியும் சி ப்ரோக்ராமிங் அப்படின்னு இருக்காமல் அதில் நிறைய ப்ரோக்ராம் பண்ணி கான்செப்சுவலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி என்ன ப்ரோக்ராம் கொடுத்தாலும் சி லாங்குவேஜில் திங்க் பண்ணி அதை சொல்யூஷன் கொடுக்குற ஒரு அற்புதமான மாஸ்டராக நீங்கள் இருக்கணும். அதுக்கு அடுத்தது VB.NET தெரிஞ்சிருந்ததுன்னா இன்னும் ரொம்ப ஈஸி. ஏற்கனவே நீங்கள் VB.NETல ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ நான் சொல்ல போகிறது C# ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன். ஸோ உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்லாம் தெரியல அப்படின்னா தயவு செஞ்சு அதை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் C# என்ட்ரு ஆகிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். பர்டிகுலராக இந்த கோர்ஸ் ரொம்ப ஒரு ஃபாஸ்ட் ட்ராக்கு. ஸோ அதனால் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு லெட் அஸ் கோ இன்டு த C# லாங்குவேஜ். தேங்க்யூ.